திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் நடைபெறுகின்ற அடிப்படை பண் பயிற்சி வகுப்பில் இன்று திருத்தாண்டகம், ஆறாம் திருமுறை முழுவதும் திருத்தாண்டகம்தான். திருஞான திருநாவுக்கரசு பெருமானுக்கு தாண்டக வேந்தர் என்று பெயர். ஏன்னா வேறு யாரும் திருத்தாண்டகத்தில் பாடலை, இவர் மட்டும் நிறைய திருத்தாண்டகங்கள் பாடியிருக்கிறாரு. அதாவது தேவாரங்கள் 3 பேரில் சொல்கிறேன் நான். திருத்தாண்டகம், தாண்டகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சிந்தனை. என்னவோ பெருசாக சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சிவபெருமான் ஆடுகிற நடனத்திற்கு பெயர் தாண்டவம் என்று பெயர். மற்ற எதையும் தாண்டவம்னு சொல்கிறது கிடையாது. அது நடனம் அல்லது நாட்டியம், அந்த அமைப்பில் தான் இருக்கும். இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றவர்கள் யாராலும் சொல்ல முடியாத மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதில் இருக்கும். அதனால் அதற்கு பெயர் தாண்டவம். அது ஆனந்த தாண்டவம், ருத்ர தாண்டவம், ஊர்த்துவ தாண்டவம் அப்படின்னு பல்வேறு விதமாக பெருமான் ஆடுவார். ஆக இதை பற்றி ஒரு சிந்தனை கூட ஏதோ எழுதி வச்சுருக்கிறேன், இப்போ டக்குன்னு ஞாபகம் வரல. ஏன்னா தாண்டகம் என்றால் அது சிறப்பானது அப்படிங்கிறதுக்கு, ரொம்ப சிறப்பானது என்பதற்கான ஒரு நம்முடைய இப்போதைய பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று கிடைத்தது. அது எங்கேயோ எழுதி வச்சுருக்கிறேன், நான் அப்புறமா பார்த்து அதை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஆக ஒரு சிறப்பான ஒரு பாடலை மிகவும் இப்போ நார்மலாக 4 வரிகளில் வர்ற மாதிரி பாடுறதுக்கு இது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த அளவிலே இந்த பண் பார்த்திங்கன்னா இதுக்கு இது கிடையாது, ராகம் எதுவும் கிடையாது. அதாவது சொல்லப்போனால் திருத்தாண்டகம் ஹரிகாம்போதியில் பாடுறாங்க. ஓகே, ஹரிகாம்போதியில் பாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா எனக்கும் பெருசாக ஹரிகாம்போதி எல்லாம் தெரியாது. பட் இதுக்கு ஜென்ரலான மெட்டு அப்படின்னா இதுதான். ஆனால் சிறப்பாக பாடுகின்ற போது அதை இன்னும் கொஞ்சம் சிறப்பு செய்து பாடிக்கொள்ளலாம், அல்லது நன்றாக ரசித்து பாடுகின்ற போது, அனுபவித்து பாடுகின்ற போது. ஏன்னா இந்த பாடல்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு அற்புதமான பாடல்கள். அதனால் எல்லாமே ரசித்து பாடுகின்ற போது விருத்தமாகவும் பாடி பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு என்னமோ பெருமான் அருளால் இந்த அரியானை அந்த நர்தம் சிந்த யானை இந்த பாடல் கத்தாரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு கிடைச்சது. அது பஞ்சபுராணம் இதில் அந்த இது நல்லா இருக்குது. அப்படியே கேட்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த அந்த அவங்க கொடுக்குற அதே மாதிரியான ஒரு இதில் நம்ம கொடுத்தோம்னா பெருமானை கொண்டுட்டு நிறுத்துகிற மாதிரி இருக்குது பாடல்களாக பாடுறத விட. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு. என்னால் எனக்கு ஓரளவு தெரிந்த பாடல்களை பாடி, நான் 100 பாடல் முழு திருமுறை 6ஆம் திருமுறை முழுவதுமே திருத்தாண்டகம். அதனால் அந்த 100 பாடலில் செலக்டிவாக ஒரு சில பாடல்களை மட்டும் பாடி, ஒரு பாடல்கள் மட்டும் பாடி காண்பிக்கிறேன். மற்ற பாடல்களை அப்படியே பாடிக்கொள்ளலாம். மிகவும்
எளிமையான ஒரு மெட்டு, எல்லா பாடல்களுக்கும் பொருத்தமான ஒரு மெட்டு என்ன அப்படின்னா, நம்ம அகத்தியர் தேவார திரட்டில் அதை சொல்லி கொடுத்துருக்குறோம். தன்னானே தானானே தானானே தன்னானே நானே தானானே, இந்த மெட்டில் பாடிக்கலாம். இதுதான் இது. அதே மாதிரி திருப்ப திருப்ப மாற்றி மாற்றி போட்டு பாடும்போது அடுத்ததை வந்து தன்னானே நானே தானானே கொஞ்சம் தூக்கணுன்னா நல்லாயிருக்கும். முதல் வரியை வந்து சாதாரணமாக பாடிட்டு ரெண்டாவது வரியை கொஞ்சம் தூக்கணும்னா தன்னானே நானே தானானே தன்னானே நானே நானே. இது முதல் வரி. தன்னானே நானே நானே கொஞ்சம் தூக்குன மாதிரி வரணும். இது வந்து அடுத்த வரி. அது மாதிரி பாடுவாங்க. இப்போ இதை அந்த மெட்டில் பாடி காமிக்கிறேன் நான். திருச்சிற்றம்பலம். கோயிலில் பாடியது. கோயில்னால் சிதம்பரம், சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அரியானை அந்தணர்தம் சிந்தை யானை அருமறையின் அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவதம் கோணை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனை கடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே பேசாத நாளெல்லாம் பிறவானாலே. நல்லா இருக்கும். அங்கே எப்படி பாடியிருக்காங்க, நான் எப்படி கோயிலுக்கு போனால் இந்த பாடலை பாடுவேன் அப்படிங்கிறதையும் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடி காட்டுறேன். நான் பொதுவாக அப்படி தான் வரும். அது வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பஞ்சபுராணம் ஒன்று கிடச்சது, அதுலேருந்து இது பண்ண. திருச்சிற்றம்பலம். அரியானை அந்தணர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தங்கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனைகடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே. இப்படி தான் இருந்தது அந்த இதில். அதே மாதிரியே நான் பாடுவேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. அடுத்தது அதே மாதிரி மெட்டு இது தான். இதில் எல்லா பாடலையும் பாடலாம். நான் சும்மா வேறு இன்னொரு பாட்டை பாடி காமிக்கிறேன். இப்போது தெரியலைன்னா இந்த மெட்டிலே பாடிக்கலாம். தன்னானே நானே தானானே தனநானே நானே நானே. இந்த மெட்டில் பாடலாம். எல்லா பாடலுமே இந்த மெட்டில் பாடலாம். மங்குள் மதி தவழும் மாட வீதி மயிலாப்பிலுள்ளார் மருகல் உள்ளார் குங்கீர் கொடி முடியார் குற்றாலத்தார் குடமூக்கில் உள்ளார் போய் கொல்லம் புதூர் தங்குமிடமறியார் சால நாளார் தருமபுரத்துள்ளார் தக்கலூரார் பொங்கு வெந்நீரணிந்து பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்கார் தாமே. அவ்வளோதான். எளிமையாக பாடிக்கலாம்.
இந்த பாடல் இது என்னது திருமுறை சகோதரிகள் அப்படின்னு சின்ன பிள்ளையிலேருந்தே பாடிட்டுருக்காங்க. தெரியல அவங்க தான் இந்த இப்போ இதில் எல்லாம் என்னது சூப்பர் சிங்கரில் எல்லாம் வெற்றி பெற்றவங்களா அவங்க தானான்னு எனக்கு தெரியல. ஆனால் சின்ன பிள்ளையிலேருந்து பாடிட்டுருக்காங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். நிறைய பாடல்கள் சைவன்.orgயில் இந்த ரேடியோவில் எல்லாம் போடுவாங்க. அது இல்லாமல் இதுலேயும் இருந்தது அவங்க பாடியிருந்த பாடல். வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா என்கிட்ட அந்த ஆடியோ இருக்குது, நான் அதை இது பண்ணுறேன். திருச்சிற்றம்பலம் எப்படி பாடலாம் நம்மளுடைய மெட்டில் அப்படின்னா, எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி, எரி சுடராய் நின்ற இறைவா போற்றி, இப்படி பாடலாம். ஆனால் அவங்க எப்படி பாடியிருந்தாங்க, கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்து பாடியிருந்தாங்க. எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி, எரி சுடராய் நின்ற இறைவா போற்றி, கொள்ளார் மழுவாள் படையாய் போற்றி, கொல்லும் கூற்று ஒன்றை உதைத்தாய் போற்றி, கல்லாதார் காட்சிக்கு அரியாய் போற்றி, கற்றார் இடும்பை களைவாய் போற்றி, வில்லால் வியன் அரணம் எய்தாய் போற்றி, வீரட்டங்காதல் விமலா போற்றி. நான் ஒரே ஸ்டெச்சில் பாடியிருப்பேன், அவங்க ஒரு பாட்டு மட்டும் பாடினதுனால திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷன் கொடுத்து நல்லா ரசித்து பாடியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாடல், கேட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அரவணையான் சிந்தித்து அரற்றுமடி. திருவடி திருத்தாண்டகம் நம்முடைய அகத்தியர் தேவார திரட்டில் வருது, அதனால் நம்ம அதில் பாடியிருக்கிறோம். இருந்தாலும் நான் எப்படி பாடுறேன், இப்போ நம்ம நார்மலாக எப்படி பண்ணோம், தன்னானே நானா நானே, இது சாதாரணமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ணுற மாதிரி. இப்போ எப்படி எல்லாம் சிவன நின்றாய் போற்றி அப்படி பாடுறதுக்கும், எல்லாம் சிவன நின்றாய் போற்றி, அது ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா, அது மாதிரி கொடுக்கலாம். இப்போது அரவணையான் சிந்தித்து அரற்றும் மடி, அருமறையான் சென்னிக்கு அணியாமடி, அப்படி போகிறதுக்கு பதிலாக அந்த எடுப்பையே கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக எடுக்கிறது. அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி, அருமறையான் சென்னிக்கு அணியாமடி, சரவணத்தான் கை தொழுது சாரும் அடி, சார்ந்தார்கட்கெல்லாம் சரணாமடி, பரவுவார் பாவம் பறைக்கும் அடி, பதினெண்கணங்களும் பாடும் அடி, திரைவிரவு தென்கெடில நாடன் அடி, திருவீரட்டானத்துயம் செல்வன் அடி, திருவீரட்டானத்துயம் செல்வன் அடி. இதில் டெக்னிக் என்னென்னா, அரவணையான் சிந்தித்து அரற்றுமடி, அருமறையான் சென்னிக்கு அணியாமடி சாதாரணமாக பாடிட்டு, மூணாவது வரியை கொஞ்சம் ஒரு தூக்குறோம். சரவணத்தான் கை தொழுது சாரும் அடி, நல்ல மேலே ஏற்றி, சார்ந்தார்கட்கெல்லாம் சரணாமடி, கீழே இறங்கினதுக்கு பிறகு மூணாவது வரியை பரவுவார் பாவம் நல்ல கீழே இறங்கி வரும். அடுத்தது திரைவெரு தென்கடியில நாடனடி, அதுவும் பதினெண்கணங்களும் சாதாரண பாடிடுறது. திரைவெருவு தென்கடியில நாடனடியை ஒரு தூக்கிடுறோம். அந்த மாதிரி வரும் பாடினோம்னா இந்த இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இது இல்லாமல் இன்னும் இதை விட நல்ல அருமையான ராகம் இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் பாடிக்கலாம். ஆமாத்தூரில் பாடியிருக்கிறாரு. எனக்கு இதனுடைய இது தெரியாது, அதனால நான் அப்படியே பாடுறேன். நம்ம எப்படி பாடுறோம்? தன்னானே நானே நானே தரநானே நானே நானே தான் மெட்டு. வண்ணங்கள் தாம்பாடி வந்து நின்று வழி செய்து வளை கவர்ந்தார் வகையால் நம்மை கண்ணம் பால் நின்றெய்து கனல பேசி கடியதோர் விடையேறு காபாலியார் சுண்ணங்கள் தாங்கொண்டு துதைய பூசி தோளுடுத்து நூல் பூண்டு தோன்ற தோன்ற அண்ணலார் போகின்றார் வந்து காணீர் அழகியரே ஆமாத்துரையனாரே. நல்லாயிருக்கும், பாடிக்கலாம். அடுத்தது ரொம்ப அருமையான பாடல். கழிப்பாலை கபாலப்பனார். ஊனுடித்தி 9 வாசல் வைத்து ஒள்ளொழும்பு தூணா உரோமம் மேய்ந்து தாமெடுத்த கூரை தவிர போவார் தவக்கம் பல படைத்தார் தாமரையினார் காணெடுத்து மாமயில்கள் ஆளும் சோலை கழிப்பாலை மேய கபாலப்பனார் வானிடத்தை ஊடறுத்து வல்லை செல்லும் வழி வைத்தார் கவ்வழியே போதும் நாமே. அடுத்த பாட்டை பாடுறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த அந்த போதும் நாமே அந்த ஒரு வளைவு கொடுக்கறது வந்து அடுத்த பாட்டை எடுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார். ரொம்ப அற்புதமான பாடல். திருநாவுக்கரசு பெருமான் இதில் என்ன பாட்டது? என் நாவி காப்பதற்கு இச்சை உண்டேல் சூலமும் என் மீது பொறித்து வை அப்படின்னு சொல்லி இதில் கேட்பார். என்னது? திருச்சத்தி முற்றத்தில் வந்து என்கிட்ட எனக்கு அதாவது என்னென்னா, நான் வந்து ரொம்ப நாள் சமணத்தில் இருந்துட்டேன். அதனால் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இந்த ஆள் சமணத்தில் இருந்தவர்னு சொல்கிறாங்க. நான் வந்து உண்மையான சைவன் தான் அப்படின்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக. சரி, அது இடபமும் சூலமும் கேட்குறதா? இல்லை, அதாவது காலன் வந்து என்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய திருவடியை என் தலையில் சூட்டு அப்படின்னு சொல்லி திருச்சத்தி முற்றத்தில் கேட்பார். சுவாமி என்ன சொல்லுவார்? நல்லூருக்கு வா அப்படின்றவர். அது என்னாச்சு? ஏன் இப்படி? ஏன் இங்கே கொடுத்தா என்ன? திருவடி தீட்சை தானே நான் கேட்குறேன். நான் அதுக்கு கூட அருகதை இல்லாமல் போயிட்டேனா? அவர் வந்து இப்படி என்னை வந்து நல்லூருக்கு வான்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வெறுத்து கஷ்டப்பட்டுருக்கிறார். மனசு வெறுத்துறல, சிவபெருமான் மேலே வெறுத்துட்டு என்ன பண்ணுறது, எங்கே போய் முட்டிக்கிறது? இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்திருக்கு. ஏன் இங்கே கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுது? இவர் தான் கேட்பார். கொடுத்தா என்ன, நீ என்ன குறைஞ்சா போயிடுவ? என்றைக்கும் குறைவில்லாதவன் நீ. இங்கேயே வா, எங்கே கேட்குறியோ அந்த இடத்துல உட்கார் அப்படின்னு சொல்லி உன்னுடைய திருவடி எடுத்து என் தலையில் வச்சா என்ன? ஏன் இப்படி பண்ணாருன்னா அதுக்காக அப்படியே மனசு இது நொந்துக்கிட்டே வர்றார். அது இதில் நல்லா அழகாக சொல்லியிருப்பார். எங்கள் ஐயா அதுக்கு விளக்கம் சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக
திருக்கோவில்களில் உள்ளர கருவறைக்குள்ளர வெறும் இது மட்டும் இருக்கும், என்னது சிவலிங்கம் மட்டும் இருக்கும். ஆனால் சில கோவில்களில் மட்டும், இப்போ திருமறைக்காடு, அப்புறம் அது என்ன நெடுங்குன்றமாக எங்கேயோ ஒரு இடம் போனோம், அந்த இடத்துல வந்து சாமி பின்னாடி இருப்பார். அதாவது இந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடி சாமி வந்து இதுவாக இருப்பார், இது அம்பாலோடு சேர்ந்து மணக்கோலத்தில் இருப்பார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான காட்சிகள் இருக்கும். அதே மாதிரி திருமறைக்காட்டில் இருப்பார். அதே மாதிரி நல்லூரில் இருப்பார். நல்லூரில் எப்படி இருப்பார்னா, இப்போது மறைக்காட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா சுவாமி அம்பாளுடைய கால் ரெண்டும் வந்து தரையில் பட்டுக்கிட்டு இருக்கும். சிவலிங்கம் வந்து அதனுடைய முட்டிக்கிட்ட தான் இருக்கும், முட்டிக்கிட்ட இருக்கும், இல்லாட்டது முட்டியை விட கொஞ்சம் மேலே இருக்கும், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நல்லூரில் சுவாமி அம்பாலும் உட்காந்துருக்கக்கூடிய அந்த இது பார்த்திங்கன்னா ஒரு பீடம் நல்லா தூக்கலாம், தரையில் படாது, தரையிலேருந்து ஒரு 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 அடி 1.5 அடி ஹைட்டில் இருக்கும். அப்படி இருக்கும். அந்த கால் வந்து தூக்கின மாதிரி தெரியும், பாதம் தெரியும். இவர் போய் விழுந்து அப்படி வணங்கின உடனே என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து பார்க்குற நமக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 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 இதில் நேர்கோட்டில் அவர் தலை வச்சுருக்கிறதுலேருந்து நேர்கோடு போட்டு போனால் அவருடைய திருவடி வந்து வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த அந்த அழகுக்காகத்தான் அங்கே வர சொல்லியிருக்கிறாருங்கிறத உணர்ந்ததுக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமாக பாடுறாரு இந்த பாட்டை. திருவடி சூட்டினாருங்கிறது வேற. ஆனால் அந்த இடத்துல வந்து என்னென்னா, இங்கே வந்து அவ்வளோ வசதியாக இல்லைப்பா, நீ அங்கே வா, நான் நல்லா வசதியாக உட்காந்துருக்குறேன், நீ வந்த உடனே அழகாக எடுத்து உன்னுடைய தலை மேலே சிரசு மேலே என்னுடைய திருவடியை சூட்டிவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த நேரத்தில் ஏற்பட்ட இந்த கஷ்டங்கள்லாம் என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய தீவினைகள் எல்லாமே வந்து பொசுக்குவதற்காக இப்போ இல்லை, அப்புறம் அப்போ இதுலேருந்து நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. சுவாமிகிட்ட போய் நம்ம ஒன்று கேட்குறோம், சுவாமி என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வை, ஒரே மாதத்துக்குள்ளார. என்ன அந்த இதில் விளம்பரத்தில் போடுறாங்களே இது மாதிரியா, 30 days மணி பேக் கேரண்டி, நீங்கள் பணத்தை கட்டிட்டு 30 நாள் வெயிட் பண்ணுங்கள், அதுக்குள்ளார உங்களுக்கு கல்யாணத்துக்கு நாங்கள் கேரண்டி. அப்படியா? அப்படி கிடையாது. சுவாமி செய்து தருவார், வேணுங்கிறத நல்ல விதமாகவும் செய்து தரணும்ல. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, நம்முடைய வினைகள் தீர வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுருவார். உடனே நீ அப்படியா இப்படியான்னு சொல்லி அவர்கிட்ட வம்பு பண்ணக்கூடாது. அதை தான் இந்த பாட்டில் பதிவு பண்ணுறாரு. நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும் இந்த பாடல். அப்படி ரசித்து அனுபவித்து பாடலாம். நல்லூர் திருவடி சூட்டிய பிறகு பாடிய பாடல். அதை ஒவ்வொரு இதுலேயும் இது திருவடியன் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறேன்னு பாடியிருப்பார். ரொம்ப அற்புதமான பாட்டு. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலை பாடுகின்ற போது அந்த 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 குழைவு, அந்த சந்தோஷம், அது எல்லாத்தையும் சேர்த்து அந்த உணர்வு வர்ற மாதிரி பாடணும். அவ்வளோதான், வேறு ஒன்று. நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், சினந்திருகு களிற்றுருவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர், இனந்துருவி மணிமகுடத்தேர துற்ற இனமலர்கள் போத விழுந்து மதுவாய் பில்கி, நனைந்தனைய திருவடியன் தலைமேல் வைத்தார், நனைந்தனைய திருவடியன் தலைமேல் வைத்தார், நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே, நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. அற்புதமாக இருக்கும். அதை உணர்ந்து பாடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். சிறப்பு.
வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நார்மலாக இந்த பாடல்கள் எல்லாத்தையுமே இப்படி பாடிடலாம். அதாவது தன்னானே நானே நானே, அது இல்லாமல் வேரியேஷன் வரக்கூடிய பாடல்களை மட்டும் நான் பாடி காட்டுறேன். மற்ற எல்லாத்தையும் இதே மாதிரி மெட்டில் பாடிக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரியுது நல்ல ஒரு ராகமாக இருக்குது, இதிலேருந்து பெருசாக வேரியேஷன் வராது, இப்போ அதுவுமே அப்படி தான் பாடுறேன். இப்போ வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் இந்த பாடலை படிக்கும்போதே என்னுடைய மனசுக்கு தோன்றிய ஒரு பாடல் என்ன அப்படின்னா, நம்ம சினிமா பாடல்கள் தானே கேட்டுருக்குறோம், இருந்தாலும் அது வந்து ஒரு நல்ல பாடல். அம்பிகாபதி படத்தில் வரும், வடிவேலும் மயிலும் துணை சொல்வளமான தமிழால் சந்ததமும் கந்தனை பாட வடிவேலும் மயிலும் துணை நடராஜன் அருள் பாலன் நான் மறை தொழும் சீலன். ஓகே, அப்படி வரும் அந்த பாட்டு. அந்த முதல் வரியினுடைய அந்த ராகம் வந்து எனக்கு டக்குன்னு இதோட மேட்ச் ஆகி கிடச்சிச்சு எனக்கு. எல்லாம் பெருமான் அருள் தான், நம்ம என்ன அது அப்படியே அசைப்பட்டுக்கிட்டேவா இருக்கோம். வடிவேறு திரிசூலம்னா வடிவேலும் மயிலும் துணை அப்படின்னா அந்த அந்த மெட்டு எனக்கு ஞாபகம் வந்தது. அதில் பாடினா அவ்வளோ அருமையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரியே நான் பாடி காட்டுறேன். நீங்கள் பாடுறது இப்படி பாடிக்கலாம், இப்படியும் பாடிக்கலாம். திருச்சிற்றம்பலம். வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர் சடை மேல் இளமதியும் தோன்றும் தோன்றும் வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும். இதை நல்லா தூக்கிட்டு அடுத்ததை கொஞ்சம் இறக்கிடுவேன். கடியேறு கமல் கொன்றை கண்ணீர் தோன்றும் காதில் வெண்குழை தோடு கலந்து தோன்றும் இடியேறு களிற்றுருவை போர்வை தோன்றும் எழில் திகழும் திருமுடியும் இலங்கி தோன்றும் பொடியேறு திருமேனி பொழிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே. இல்லை, ஏதோ ஒரு சின்ன வேரியேஷன் கொடுத்துருக்குறேன், பரவாயில்ல. இதுதான் மெட்டு, இப்படி தான் பாடுறது. அதாவது நான் பார்க்குறேன், எங்கேயோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. மறுபடியும் பார்க்குறேன். நான் இப்படி தான் பாடுறது, பாடிக்கலாம். ஓகே, அடுத்த பாட்டை நான் வந்து இதில் பாடி காமிக்கிறேன், நம்ம நார்மலாக பாடுறதில்ல. ஆனாயி பெண்ணாய வடிவு தோன்றும் அடியவர்கட்காரமுதமாகி தோன்றும் ஊனாகி ஊர் திரிவானாகி தோன்றும் ஒற்றை வெண்பிறை தோன்றும் பற்றார் தம்மே சேனாக வரைவில்லால் எரித்தல் தோன்றும் செத்தவர்தம் எலும்பினால் செறிய செய்த பூனானும் அரைஞானும் பொழிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே. பாடிக்கலாம். ரொம்ப பாடல்கள் எல்லாம் அப்படியே அற்புதமான பாடல்கள். இது கண்ட திருத்தாண்டகமா? தூண்டு சுடரணைய சோதி கண்டாய், தூண்டு சுடரணைய சோதி கண்டாய், தொல்லமரர் சூளாமணிதான் கண்டாய், காண்டற்கரிய கடவுள் கண்டாய், கருதுவார் காற்ற எளியான் கண்டாய், வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், மெய்நெறி கண்டாய், விரதம் எல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய்,
மறை காட்டுரையும் மலன் தானே. அழகாக இருக்குது. அப்படி பாடிக்கலாம். இதுதான் தன்னானே தானானே தரநானே. அதையே அது நான் சொன்னது ரொம்ப சிம்பிளாக சொன்னேன். அதை தரநானே நானே தானே ஒரு சின்ன சின்ன ஒரு ஏற்ற இறக்கம் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இல்லாமல் அது மாதிரி பாடிக்கலாம். இதுவும் கண்ட திருப்பதியம் தானே. வந்த வல்வினை நோய் தீர்த்திட்டான் கான், கடலும் ஏழுலகும் ஆயினான் கான், வம்புந்து கொன்ற எந்தார் மாலையான் கான், வளர்மதி சேர்க்கண்ணியன் காண்வானோர் வேண்ட, அம்பொன்றால் மூவையேலும் எரி செய்தான் கான், அனலாடியா நஞ்சும் ஆடினான் கான், செம்பொன் செய் மணிமாட திருவாரூரில், திருமூலட்டானத்தன் செல்வன் தானே. நல்லாயிருக்கு. கற்றவர்கள் உண்ணும் கனியை போற்றி போற்றி திருத்தாண்டகம் மாதிரி திருவாரூரில் பாடியிருக்கிறார். கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கழலடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர்கள் காரமுதம் ஆனாய் போற்றி, அல்லல்லறுத்தடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு பாடல் பாடுறதுக்கு நமக்கு எப்படி இருக்குது தெரியல. எனக்கு இந்த பாடல் நான் கேட்டதில்லை, புதுசாக பாடணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, எடுத்துக்குவோம். தன்னானே நானே தானே தரநானே நானே நானே. அவ்வளோதான், பாடலாம். அலையார் கடல் நஞ்சம் உண்டார் தாமே, அமரர்களுக்கு அருள் செய்யும் ஆதி தாமே, கொலையாய கூற்றம் உதைத்தார் தாமே, கொல்வேங்கை தோளொன்று அசைத்தார் தாமே, சிலையால் புறமூன்றும் எரித்தார் தாமே, தீநோய் கலந்தென்னை களைந்தென்னை ஆண்டார் தாமே, பழி தேர்ந்து அழகாய பண்பர் தாமே, பழன நகரெம்பிரானார் தாமே. நல்லாயிருக்கும், பாடலாம். அடுத்தது இந்த பாடல் ரொம்ப சிறப்பான ஒரு பாடல். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இது நம்ம நார்மலாக பண்ணோன்னா, ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, இது மாதிரி பாடலாம். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அவர் பேர் டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. சாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும், என்னமோ சாயின்னு சொல்லிட்டு வரும், எனக்கு கரெக்டாக தெரியல. நான் பார்க்குறேன். அவர் பாடினது ஏதோ ஒரு இது கிடச்சிச்சு, ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது என்ன சொல்கிறது, ஒரு கர்நாடிக்கு ஸ்டைலில் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் இப்போ பாடி காட்டுறேன். நான் திருச்சிற்றம்பலம். ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே,
உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே. ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே. வாசமலரெல்லாம் ஆனாய் நீயே, வாசமலரெல்லாம் ஆனாய் நீயே. மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே. பேச பெரிதும் இனியாய் நீயே, பேச பெரிதும் இனியாய் நீயே. பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே, பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே. தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே. திருவையாறகலத செம்போர் ஜோதி, திருவையாறகலத செம்போர் ஜோதி. ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே. அற்புதமாக இருக்கும் அப்பா. சிவ சிவா. அதனால் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே அவர் என்ன பாடினாரோ அதை அப்படியே காப்பி பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு ஆடியோவும் அனுப்பிச்சி வைக்கிறேன். அது மியூசிக்கோட ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி பாடிக்கலாம். இப்போ எதுக்காக இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம நார்மலாக பாடுறதுன்னா, நார்மலாக எனக்கு அந்தளவுக்கு ராகம்லாம் வராதுங்க, நான் சும்மா பாடிக்கிறேன் அப்படின்னா, ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீயே, நல்ல ராகம் போட்டு பாடலாம்னா இவர் பாடின மாதிரி ஒரு தனியான ஒரு ராகத்தில் நம்ம பாடலாம். சிவாய நமஹ. நல்ல மூச்சு தம் கட்டி பாடணும். அதனால் சரி, இடையில ஒன்று எடுத்துக்கிறேன். நில்லாத நீர் சடை மேல் பூந்துருத்தில் பாடியிருக்கிறாரு. நில்லாத நீர் சடை மேல் நிற்பித்தானை, நினையா என் நெஞ்சை நினைவித்தானை. கல்லாதன எல்லாம் கற்பித்தானை, காணாதன எல்லாம் காட்டினானே. சொல்லாதன எல்லாம் சொல்லி என்னை தொடர்ந்திங்கடியேனை ஆளா கொண்டு, பொல்லா என் நோய் தீர்த்த புனிதன் தன்னை, புண்ணியனை பூந்துருத்தி கண்டேன் நானே. அற்புதமாக இருக்குது. அந்த வார்த்தைகளெல்லாம் எவ்வளோ அருமையாக பாடியிருக்கிறாரு. நான் நார்மலாக திருத்தாண்டகம் முழுமையாக பாடி அதை அனுபவிக்கணும். ரொம்ப நிறைய பாடல்கள் இருக்குது. வேற்றாகி விண்ணாகி நீங்கள் பாடியிருக்கீங்க இங்கே. சரி, சும்மா ஒரு இது திருவே என் செல்வமே, அது படிக்கிறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. திருஆவடுதுறையில் பாடியிருக்கிறாரு. எப்படி மட்டு தன்னானே நானே தானே தனநானே நானே நானே
திருவே என் செல்வமே தேனே வானோர் செழுஞ்சுடரே செழுஞ்சுடர் நற்சோதி மிக்க உருவே என் உறவே என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே என் கற்பகமே கண்ணே கண்ணில் கருமணியே மணியாடு பாவாய் காவாய் அருவாய வல்வினை நோயடையா வண்ணம் ஆவடு தண்டுரையுறையும் அமரரேரே. ஐயப்பா, சிவபெருமானை இப்படி உருகி 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 அனுபவிக்கணும்னா இங்கே தான் வரணும் போல இருக்குது. திருத்தாண்டகத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது உண்மையிலே. சிவாய நம. திருவேழிமலை. போரானை ஈரிருவை போர்வை யானை புளியதலே உடையாடை போற்றி நானை பாரானை மதியானை பகலானானை பல்லுயிராய் நெடுவெளியாய் பறந்து நின்ற நீரானை காற்றான் தீயானானை நினையாதார் புறமெறிய நினைந்த தெய்வ தேரானை திருவேழி மிழலையானை சேராதார் தீனறிக்கே சேர்கின்றாரே. அற்புதமாக இருக்கு, பாடிக்கலாம். அதாவது ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா அதுகளை மட்டும் சும்மா பாடுறேன். நான் எல்லாமே ஸ்பெஷல் தான், எனக்கு ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுன்னா நான் பாடுறேன். எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் திரு ஆனைக்கா. பாடல்கள் எல்லாம் செமையாக இருக்கும். சரி, பாடிடுறேன். திரு ஆனைக்கா. எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்லார் செத்தால் வந்துதவுவார் ஒருவரில்லை சிறுவிறகால் தீ மூட்டி செல்லா நிற்பர் சித்தாய வேடத்தாய் நீடு பொன்னி திருவானைக்காவுடைய செல்வா என்றன் அத்தா உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டங்கொண்டடியேன் என் செய்கேனே. நல்லா இருக்கும் அந்த பாடல். தில்லை சிற்றம்பலமும் நம்மளுடைய இதில் இருக்குது, பாடியிருக்கிறோம். இதில் அகத்திய தேவாரத்தில் இருக்குல்ல, சும்மா ஒரு பாட்டு எடுத்திருக்கேன். மாற்பேர். பாரானை பாரினது பயனானானை படைப்பாகி பல்லுயிர்க்கும் பறிவோன் தன்னை ஆராத இன்னமுதை அடியார் தங்கட்கு அனைத்துலகும் ஆனானை அமரர் கோணை காராரும் கண்டனை கையிலை வேந்தை கருதுவார் மனத்தானை காலச்செற்ற சீரானை செல்வனை திருமாட்பேற்றன் செம்பவள குன்றினை சென்றடைந்தேன் நானே. நல்லாயிருக்கு, பாடிக்கலாம். நின்ற திருத்தாண்டகம்னு சொல்லிட்டு நல்லா இது. இருநிலைனாய் தீயாகி நீரும் ஆகி இயமானனாய் எரியும் காற்றும் ஆகி
அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறருருவும் தம் உருவும் தாமே யாகி நெருநலையின்றாகி நாளையாகி நிமிர்புன் சடை அடிகள் நின்றவாறே எல்லாமா ஆகி நிற்கக்கூடிய அந்த நிலையை பாடக்கூடியது இந்த நின்ற திருத்தாண்டகம் பாடினால். இது வந்து இதில் ஸ்ரீருத்ரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு இணையானதுன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, யாரோ ஒருத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அருமையான பாடல். தனித்திருத்தாண்டகம். திருச்சிற்றம்பலம். அப்பன் நீ அம்மை நீ ஐயனு நீ, அப்பன் நீ அம்மை நீ ஐயனு நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ, ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ, ஓர் குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ, இறைவன் நீயேரூர்ந்த செல்வன் நீயே, இறைவன் நீயேரூர்ந்த செல்வன் நீயே. அற்புதம், நல்லா இருக்கும். இதில் என்ன ஆட்டுவித்தாளர் வந்ததுன்னா, பாடல்கள்லாம் நல்லாயிருக்கும். சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம், மாதேவர்க்கு ஏகாந்தார் அல்லார் ஆகில், அங்கமெல்லாம் குறைந்தழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்றொழிலும் புலரையரேனும் கங்கைவார் சடைக்கறந்தார் கண்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. அற்புதமான வரிகள் இதெல்லாம். நாமார்க்கும் குடியெல்லாம் உங்களுக்கு தெரியும். மறுமாற்ற திருத்தாண்டகம் அப்படின்னு பேர். இது வந்து அவர் சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறிட்டார். இதை கேள்வியுற்ற உடனே சமண குருமார்கள்லாம் போய் அரசன்கிட்ட சொல்லி, அவர் வந்து பொய் சொல்கிறாரு, ஏமாத்துறாரு, இங்கே வந்து உழவு வேலை செய்துட்டு அங்கே போய் சும்மா எனக்கு வயிற்ற வலிக்குதுன்னு போய் சொல்லிட்டு போய் இப்போது சிவபெருமான் அருளால் தான் சரியாயிடுச்சுன்னு சொல்லி ஏமாற்றிட்டு திரிகிறாரு, அவரை என்னான்னு கேட்கணும் அப்படின்னோடனே அரசன் கூப்பிட்டேன்னு போய் கூப்பிடு அப்படின்ட்டு அரசர் கூப்பிட்டாரு. எந்த அரசர்? எனக்கு ஒரே அரசர் தான், சிவபெருமான் தான் எனக்கு அரசர். நாம இருக்கும் குடியெல்லாம், நாங்கள் யாருக்கும் வந்து ஒரு அரசனுக்கு கீழே எல்லாம் இருக்கிறது இல்லை, வேறு எந்த அரசனும் கிடையாது, எனக்கு ஒரே அரசன் சிவபெருமான் தான் அப்படின்னு. அருமையான பாடல் இந்த பாடல். திருச்சிற்றம்பலம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம், ஏமா போம்பினியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரனர் சங்கவெண் குழையோர் காதில், கோமார்க்கே நாமென்றும் மீளாளாய் கொய்மலர் சேவடியினையே குறுகினோமே. அந்த கோமானுக்குத்தான் நாங்கள் மீளாத ஆளாக
அடிமைப்பட்டிருக்கிறோம், அவருக்கு தான் நாங்கள் வந்து ஆளாக இருக்கிறோம், வேறு யாருக்கும் நாங்கள் வந்து குடி கிடையாது அப்படின்ட்டு. ரொம்ப அருமையான பாடல். இறுதி பாடலுக்கு வந்தாச்சு. இந்த பாடல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த பாடல். புகழூரில் பெருமான் சிவபெருமானோடு திருநாவுக்கரசு பெருமான் கலக்கும்போது பாடிய பாடல். ரொம்ப அற்புதமான பாடல், அருமையான பாடல். இதை பாடும்போது மட்டும் நம்மக்கிட்ட கொஞ்சம் துள்ளலோ அல்லது ஒரு வேகமோ இல்லாமல் அப்படியே அவர் எப்படி உருகி பாடினாரோ அந்த உருக்கமும் அந்த ஒரு குழைந்து வேண்டக்கூடிய அந்த ஒரு இதுவும் இருக்கணும். திருச்சிற்றம்பலம். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ, எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ, எம்பெருமான் திருவடியே எண்ணின் நல்லால். கண்ணிலேன் மற்றோர் கலை கண்ணிலேன், கழலடியே கை தொழுது காணின் நல்லார். ஒன்னுலே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றே, புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றே, பூம்புகழூர் மேவிய புண்ணியனே, பூம்புகழூர் மேவிய புண்ணியனே. நல்லா இருக்குது, பாடிக்கலாம். அதான் சொல்கிறேனே, திருத்தாண்டகம் வந்து பெரிய இது கிடையாது, அது இப்படி தான் பாடணும் அப்படின்றது இல்லை. இப்படி பாடினா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக நம்ம ஈஸியாக பாடுறதை எடுத்துக்கிறோம். அது இல்லாமல் இப்போ இந்த ஓசை ஒளி எல்லாம்லாம் கொஞ்சம் அவங்களே அது மியூசிக் போட்டு ஒன்றும் இல்லை, இதே தான். ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீயே, அது ஒரு ராகத்தில் கொண்டுட்டு வரும்போது எப்படி இருக்குன்னா, ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீயே. அங்கே ஒரு ஏற்றி இங்கே ஒரு மடக்கி இங்கே ஒரு திருப்பி அது கொண்டுட்டு வந்தால் நல்லாயிருக்கு. அது மாதிரி பாடியிருக்கிறாரு. அது மாதிரி பாடல்களை எல்லாவற்றையும் பாடிக்கொள்ளலாம். ரொம்ப அற்புதமான ஒரு பண். எளிமையாகவும் பாடலாம். நிறைய பாடல்கள், அரிய பாடல்கள், அற்புதமான பாடல்களை திருநாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்திலே கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்பர்கள் இந்த பாடல்களை எல்லாம் நன்றாக பாடி பழகி பார்த்து வந்து பயிற்சி வகுப்பிலே காட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தாலும் இந்த பயிற்சி வகுப்பிலே கேட்டுக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் வாட்ஸ்அப்பில் என்னுடைய நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் சொல்லுவேன். இத்துடன் இந்த பாடல் பயிற்சி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.